அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் மட்டும் கேட்குறேன். சொன்னால் எத்தனை பேர் பைபிள் வாசிங்க? 2 பேர் தான் பைபிள் வாசிச்சிருக்காரு. 3 பேர். காலைல யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? யாரும் சாப்பிடல, எல்லாம் பாஸ்டிங்லாம் இருக்கு. சாப்பிட்டாலும் கையெழுத்துங்க. டேவிட் பிரதரும் அந்த 2-3 பேர் சாப்பிட்டு ஐயா சாப்பிட்டு சாப்பிட கரெக்டாக தெரியல, பைபிள் வாசிக்க தெரியண்டாமா? பிள்ளைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலில் எழுவி செய்ய வேண்டிய பணி அதுதான். நல்ல முகத்தெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்காட்டால் நீ தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். தெய்வ பயமே இல்லை. தெய்வ பயம் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு காலில் எழும்பி ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உள்ள உணர்வு உள்ளுக்கு நிச்சயம். யாரெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு தேவையில்ல. அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும், அப்பா எழுப்பி வாசிக்க வைக்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். ஸ்தோத்திரம். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைகளை. பைபிள் வாசிக்க சொல்லும்போது திணறக்கூடாது. பைபிள் வாசிக்க சொல்லும்போது திணறது, முனங்கிறது, முருகிறது, இதெல்லாம் காரணம். தும்மல் வர்றது, இருமல் வர்றது காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா பைபிள் வாசிக்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். பைபிள் எடுத்து வீட்டிலேருந்து வாசிக்கும் போதும் முறுக்கக்கூடாது. சிலவங்க முறுமுறுப்பாங்க. இப்படி முறுமுறுக்கக்கூடாது. பைபிளை பார்த்து முறுமுறுத்தா இப்படி சமாதானம் வரும். பைபிள் எடுத்து சத்தமாக வாசிக்கணும். அந்த உச்சரிப்பு நாக்கில் நினைச்சணும். சின்ன பிள்ளை குழந்தை எடுத்து ஜூடெல்லாம் இருக்காங்க, பேசுறதுக்கு நினைச்சுவாங்க. எடுத்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை சொல்லது வரையும் நினைச்சுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது நாக்கு நினைச்சோம் நல்ல வளைஞ்சி எடுத்து கொடுத்து நீட்டாக பேச ஆரம்பிச்சிடும். இதே போல் வேதத்தின் வசனங்களை நம்ம சத்தமாக வாசிக்கும் போது அது வார்த்தைகள் தெளிவாக நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியத்துவத்தை கொடுக்கும். வேதத்தை நேசி. நேற்று தினத்தில் ஒரு ஆஃபீஸ் கடந்து சென்றிருந்தேன். அந்த சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வாலிப பையனுக்கும் பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்தியாச்சுன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு காலேஜை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ஒரு காலேஜில் 5 பையன் மாதிரி தான் இருக்கும், பிள்ளைகள் 45 பிள்ளைகள் இருக்குமா. பிள்ளைகள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டார். 5 பையன் மாதிரியும் பாடாப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு சங்கடமாக இருந்து கேட்குது. ஒரு காலத்தில் நேர் மாறி இருந்துச்சு, இன்னைக்கு டோட்டலாக தலைக்கீழே கவுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்கடமாக இருந்துச்சு கேட்கும்போது. அப்போது படிக்கிற பிள்ளைகள், படிக்கிற தம்பிமார் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா, வெளியில் தெய்வ பயம் உனக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் போகிற இடத்துல உனக்கு சாட்சி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தை நீ நேசி. நீ ஃப்ரெண்டை நேசிச்சியோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் வேதத்தை நீ நேசிச்சே ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு வருகிற ஒரு தேவ பிள்ளை, நீ கிறிஸ்தவனா இருக்கிறன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையா இருப்பன்னா, நீ வேதத்தை நேசித்தா உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு இடரல் இல்லை. போன வாரத்திலே முந்தின வாரத்திலே பார்க்கல, புத்தேரி பெரிய பாலத்திலிருந்து 2 பைக்கு வேகமாக பைக்கு நினச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு பால் கடை ஒன்று இருக்கு பாருங்க, ஆவின் பாலகம். அது பக்கத்துக்கு முன்னாடி 2 பையன் மாதிரி ஸ்பாட்டில் அடிச்சுட்டான், செத்துட்டான். பாருங்க எவ்வளோ வேதனை. ஆண்டவர் நம்ம பாதுகாத்து, வாலிபர்கள்னு நிறைய இறந்துட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். காதலும் கத்தரிக்காவும் பின்னாடி தேடி 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 பொம்பளைகள் பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி, பையனுக்கு பின்னாடி போய் லாஸ்ட்டில் விட்டு போய் இடையில ஒரு நியூஸ் கேட்கும்போது சொல்ல, அந்த பையன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவசியம் அதெல்லாம். முதலாவது தெய்வ பயம் உனக்கு தேவை. தெய்வ பயம் உனக்குள் இருக்கும். ஆனால் நீ வேதத்தை வாசிப்ப, காலில் எழும்பி ஜெபிப்ப, அந்த அனுபவம் உனக்குள் இருக்கும். 2வது ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவே, ஆசிரியருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவே. இதெல்லாம் உன்கிட்ட இல்லாட்டா நீ டோட்டலாக அவுட்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்லாம் உன்னை பண்ணணும்னு தேவை கிடையாது.
உபாசித்து ஜெபம் பண்ணி உனக்கு ஆலோசனை சொல்லணும் தேவையில்லை. உன் கிரியை பார்த்தே தெரியும் உனக்கு தெய்வ பயம் எந்த அளவில் இருக்குன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாட்கள் சுத்திகரிப்பு ஆராதனை நடக்குது. பகலில் உண்டு, ராத்திரி உண்டு. வெள்ளிக்கிழமை மட்டும் பகலில் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேரும் கை வைத்துங்க? பகலில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க சபை முழுவதும் கை வைத்துவீங்க. சுத்திகரிப்பு ஆராதனைக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் மாத்திரம் வச்சுக்கேன். ஏன் எதனால நீங்க வரல? காரணம் என்ன? தேவனோடு கூட கோபமா? ஆண்டவனுக்கு நன்மை செய்யலையா? இந்நாள் வரையும் உன்னை பாதுகாக்கலையா? 3 நேரம் சாப்பாடு தரலையா? போகிற பாதை வழியெல்லாம் உன்னை பாதுகாக்கலையா? தினந்தோறும் வேலை வாய்ப்பு அந்த மாசம் முழு உனக்கு தரவே இல்லையா? பட்டினி தான் நீ கிடந்துட்டே இருக்கிறியா? ஏன் தேவனுடைய சரீரமாகிய அப்பத்தையும் அந்த பானத்தை நீ தூரமா வச்சிருக்கிற? ஏன் சுத்திகரிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை? பாவத்துக்குள் வாழ்ந்துட்டு இருக்கிறையா? அக்கிரமத்தை விட்டு விலகிறதுக்கு இஷ்டம் இல்லையா? திரும்ப 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 நீ பாவம் செய்து உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை உருவாக்கி வைக்க நினைக்கிறியா? எதனால? ஞானஸ்தானம் எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கர்த்தருடைய பந்தில இருக்க உன்னை ஆயத்தப்படுத்தணும். சுத்திகரிப்பு ஆராதனை கண்டிப்பா வரணும். எதுக்கு 3 நாட்கள் சுத்திகரிப்பு ஆராதனை, 3 நாட்கள் உபாசம்? எதுக்கு காத்திருந்து ஜெபிக்கிறது? எதற்காக இவைகள்லாம் வச்சிருக்கு? நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு இங்க பாஸ்டர் மட்டும் உபாசம் போடணும்னா, 1-2 விசுவாசிகள் மட்டும் உபாசம் போட்டு இருக்கணும்னா அப்படி அல்ல. ஆராதனை எப்போ நான் இருக்குதோ அந்த ஆராதனை. வாலிப தம்பி நேற்று பெனோ ராத்திரி ஓடி வரும்போது சந்தோஷப்பட்டேன். வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க? வாலிப தம்பி மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளாம் எங்கே போனீங்க? நீங்கள் வேலைக்கு போகிறவங்க சரி லேட் ஆகி வந்துடுச்சு, பரவாயில்ல. ஆனால் எப்போமாவது ஒரு நேரமாவது நீ சுத்திகரிப்பு ஆறலை இருக்காத படிக்கு கர்த்தருடைய பந்தில் எந்த லெவலில் இருக்க முடியும்? நம்ம சுத்திகரிக்கணும் ஃபஸ்ட்டு. எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வெண்மையான சட்டை எப்படியாவது நான் சுத்தமாக இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். இதில் ஒரு அழுக்கு கூட பற்றக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அலையபாண்டியபுரம் வரைக்கும் அல்லது நாகர்கோவில் வரையும் போயிட்டு திரும்ப வந்து சட்டையை கலத்தி தூக்கி போட்டுறா போதும், திரும்ப துவைச்சாச்சுன்னா சட்டையில் என்ன வந்துடும்? அழுக்கு வரதான் செய்யும். இந்த உலகம் பாவத்துக்குள் கிடக்குது. இந்த உலகம் அக்கிரமத்துக்குள் கிடக்குது. இந்த உலகம் முழுதும் பாவம் நிறைந்ததாய், அநியாயம் நிறைந்ததாய் காணப்படுது. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் கிடக்கிற நம்முடைய ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிச்சு ஆகணும். இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பமும் அந்த பானமும் இயேசு கிறிஸ்துவான ஒரு பரிசுத்தர் என்பதை அது வெளிப்படுத்துது. அப்பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள தெய்வத்துடைய சரீரத்தை நீ புசிப்பதற்கு வரும்போது அயோக்கியனா வந்து நிற்கக்கூடாது. அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து எல்லா சண்டித்தனையும் பண்ணிட்டு கையில் இருக்க எல்லா வேண்டாலையும் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டேன்னு அது சாபமான ஒடிஞ்சிரும். அது எதுக்கு சுத்திகரிப்பு ஆராதனை வச்சிருக்குது? எல்லா சபையிலும் பாஸ்டர் போய் நேராக போய் வாங்கிட்டு இருக்காங்க, பீஸ் பீஸாக கொடுத்து விட்றாங்க, ஒவ்வொரு டம்ளர்லாம் கொடுத்து விட்றாங்க, குடிச்சிட்டு போறாங்க, அங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டா இருக்கிறாங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள், அதை விட்டு விடாதே. சத்தியத்தை கேள், அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சு சாப்பிடு, புரியாம சாப்பிடாதே. அப்போ புரியணும்னா அது பரிசுத்தமுள்ள சரீரம், பரிசுத்தமுள்ள ரத்தம். அதை பானப்பட வேண்டுமானால் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து அதை வாங்கி நம்ம புசிக்கிற வேளையிலே அது நமக்கு பலனுள்ளதாகி மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம், ஆசாப்பால் எழுதப்பட்ட சங்கீதம், அந்த சங்கீதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ஆறுதலின் பாதை என்ற அர்த்தம். ஆறுதலின் பாதை. அப்போ ஆறுதலின் பாதை என்பது அர்த்தம் என்னன்னா, அந்த சங்கீதத்தை எழுதும்போது இந்த சங்கீதக்காரன் எதை குறித்து எழுதுறாருன்னா, துக்கத்தோடு இருக்கிற அனுபவத்தை வச்சு எழுதுற. துக்கத்தோடு இருக்கிற அனுபவம்.
அப்போ துக்கத்தோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நபர்கிட்டையும் கேட்டு அவங்கள்ட்ட விசாரிக்கிற வேளையில ஒன்றெண்டு சந்தோஷமான காரியங்களை சொன்னாலும் அதை தொடர்ந்து சில துக்கமான காரியங்களை சொல்லுவாங்க, பாரமான காரியங்களை சொல்லுவாங்க. அப்ப இந்த சங்கீதம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குது. துக்கத்தோடு இருக்கிறாயா? உனக்கு அந்த சங்கீதம் ஆறுதலை கொடுக்கிற ஒரு சங்கீதமாய், ஆறுதலின் பாதையிலே அவர் வழிநடத்துகிற தேவன். முதல் 2 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராதபடிக்கு விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. சொல்றாரு பாருங்க, துக்கத்தோடு காணப்படுகிற அனுபவத்தை சொல்றாரு. ராத்திரி முழுவதும் என் கை தளராதபடி விரிச்சிருந்துச்சு. என் துக்கத்தினால ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிட்டேன், ஆண்டவர் நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சினேன். இரவில் என் கை விரிச்சிருந்துச்சு, ஆறுதலே இல்லை. 13-14 வசனத்தை வாசிங்க. இந்த சங்கீதக்காரர் எழுதும் வைப்பனமாக எழுதுகிறார். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்ம துக்கத்தை மாற்றுவதற்கு, நமக்கு ஆறுதல் தருவதற்கு நம்முடைய தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தினத்தில் நான் எடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா? கண்ணீரை துடைக்கிற தேவன். நான் ஒரு சபையில் கொடுப்பேன், இன்னைக்கு பாஸ்டர் இங்கே இருக்கனால அவர் இங்கே நினைச்சாங்க மெசேஜ் கொடுப்பாங்க. கண்ணீரை துடைக்கிற தேவன். அவன் துக்கத்தோடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, ஒரு துயரத்தோடு ஆறுதலைற்று இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அவரை போல பெரிய தேவன் யார்? எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு பாரத்தில் இருந்தாலும், கண்ணீரின் பாதையிலே நீர் கடந்து சென்றாலும், தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் நான் பெரிய தெய்வம், அவரால் கூடும் என்று சொல்வாயானால், யாக்கோபை, யோசேப்பை, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எவ்வளமாக வழி நடத்தினார். துக்கம் தான் இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில, துயரப்பட்டு போய் தான் இருந்தாங்க. யாக்கோபை பாருங்க, என் பையனை காணலேன்னு துக்கத்தோடு இருந்தாரு. யோசேப்பை பாருங்க, சிறைச்சாலையில கிடப்பட்டாரு. என் அண்ணமாரெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, துக்கப்பட்டு இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எய்த்து அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம், எங்களை வனாந்திரத்தில் கொண்டு இந்த பாடுபடுத்துற எல்லாம் துக்கம். அந்த பாதையிலும் கர்த்தர் ஆறுதலாய் மகிமையாய் வழி நடத்தினார். யோசேப்பு உயர்ந்த ஸ்தானங்களை அமர செய்தார். இஸ்ரவேலை அசைக்க முடியாதபடிக்கு தேசமாக கர்த்தர் செய்தார். மாற்றி வைத்தார்னா அவரை போல பெரிய தெய்வம் வேறு யாரும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சிரும். வாசிங்க பார்க்கலாம். மோசே கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினே. தேவனுடைய ஜனத்தை ஒரு ஆட்டு மந்தையை போல நினைச்சாரு, வழி நடத்தினான். ஜனங்களுக்கு தேவையெல்லாம், ஆகாரத்துக்கு ஆகாரம், குடிக்கிறதுக்கு தண்ணீர், இவைகளெல்லாம் கொடுத்து அருமையாய் இஸ்ரவேல் ஜனத்தை ஆரோனோடு மோசையோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தினது உண்டானா. துக்கத்தோடு பாரத்தோடு காணப்பட்டிருக்கின்ற அருமையான தெய்வ பிள்ளையே, நாமும் தேவனுடைய செட்டைக்கிளே இருக்கிறோம். அவர் ரெண்டில் இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.